ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்களத் திருப்பாவை 15ஆம் பாசுரம். மாலுக்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதாகிற ஆண்டாள் இம்மேதினியை மகிழ்விக்க மங்களத் திருப்பாவையை பாடினாள். இதில் தோழிமார்களை பாவை நோன்புக்கு அழைக்கக்கூடிய பிரகரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் பாசுரம் தொடங்கி 9 தோழிமார்களை இதுவரை அழைத்தாயிற்று. அதில் செல்வ சீமாட்டி கோஷ்டியிலே 4 தோழிகள், பொற்கொடி என்கிற மங்களமான தோழி, நற்செல்வன் தங்கை என்று மங்கள பெயருடைய ஒரு தோழி, இன்சொல் உடைய மங்கள வார்த்தைகளுடைய ஒரு தோழி, நாவுடையாய் என்று அழைக்கக்கூடிய சாமர்த்திய மங்கள வார்த்தைகளை உடைய ஒரு தோழி. இப்படி 4 தோழிகளை எழுப்பி ஆயிற்று. இப்பொழுது கடைசி தோழியினுடைய கிரகத்துக்கு வந்து சேருகிறார்கள் பெண்கள். இந்த கடைசி தோழியானவள் மிகவும் அழகாக பாடக்கூடியவளாம். பங்கைய கண்ணானை பாட என்று பெண்கள் எல்லாம் சொன்னது இவளுடைய காதிலே விழுந்து தன்னுடைய மெல்லிய குரலிலே அந்த பெண்மணி பாடத் தொடங்கினாள். வெளியே இருக்கிறவர்களுக்கு மிகவும் சந்தோஷம். சரி, இந்த பெண்மணி முழித்து கொண்டுதான் இருக்கிறாள், இவளை நாம் சுலபமாக அழைத்து செல்ல முடியும் என்று நினைத்து இவர்களும் எல்லே இளங்கிளியே என்று சந்தோஷமாக சம்போதனமிட்டார்கள். ஆனால் திருப்பி எந்த உத்தரமும் வரவில்லை, எந்த சத்தமும் இப்பொழுது கேட்கவில்லை. இன்னும் உறங்குதியோ என்று கேட்டார்கள் வெளியே இருக்கக்கூடிய ஆண்டாள் கோஷ்டியினர். அப்பொழுது அந்த உள்ள இருக்கிற பெண்மணி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி கேள்வி பதிலாக உக்தி பிரத்யுக்தியாக இந்த பாசுரமானது அமைகிறது. உள்ளே இருப்பவள் சில்லென்றழையேன் மின் என்று கொஞ்சம் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாள். தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்ப வேண்டுமானால் கத்தி எழுப்பக்கூடாது, உங்களுடைய வார்த்தைகள் காதுக்கு வந்து சில்லுன்னு வந்து விழறதே, சில்லென்றழையேன் மின், நாங்க மீர் போதருகின்றேன், தோ வருகிறேன் என்று சொன்னாள். வெளியே இருக்கிறவர்கள் இதை கேட்டு அவர்களும் கொஞ்சம் சீற்றமடைஞ்சி வல்லே உன் கட்டுரைகள் என்று சொல்லிவிட்டார்கள். நன்னா தெரியும் நீ பேசக்கூடிய சாமர்த்திய பேச்செல்லாம் என்று கொஞ்சம் கிண்டலாக சொன்னார்கள். அதற்கு உள்ளே இருக்கிறவளும் கொஞ்ச சீற்றத்துடன் வல்லீர்கள் நீங்களே என்று சொல்லிவிட்டாள். இப்படி சொன்னவுடன் உள்ளே இருக்கிற பெண்மணிக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அடாடா, நாம் என்ன காரியம் செய்து விட்டோம், இவர்களெல்லாம் யார், நங்கை மீர் என்று நாமே அழைத்தோமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நங்கைகள் ஒருவரும், நங்கை என்றால் குணபூர்த்தி உடையவள் என்று போன பாசுரத்திலேயே பார்த்தோம். அப்பேற்பட்ட நங்கைகளை நாம் இப்படி ஒரு குறைவான சொல்லை, சீற்றமான சொல்லை பேசி அழைக்கலாமா? நியாயமா? இது தப்பாயிற்று. அதனால் அபராத க்ஷமாபனம் பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லி வினயத்துடன் ஒரு மங்கள வார்த்தையை சொன்னாள் அந்த தோழி. நானே தான் ஆயிடுக என்று சொல்லி. நானே தான் ஆயிடுக என்றால் அபராதங்கள் அனைத்தும் அடியேனுடையது, க்ஷமித்தருள வேண்டும் பாகவதோத்தமர்களே என்று பணிவுடன் தன் மீது அனைத்து அபராத பாரங்களையும் பரதாழ்வானை போல் தரித்து இந்த பெண்மணி கேட்ட வினய வார்த்தை. இப்பேற்பட்ட வினயம் வாழ்விலே எல்லா மங்களங்களையும் கொடுக்கும். வித்யாதன ததாதி வினயம் வினயாத்யாதி பாத்திரதாம் பாத்திரத்வா தனமாப்னோதி தனாத் தர்ம தத சுகம் என்று சொல்லுகிறார்கள். வினயம் என்கிறது நம்மளுக்கு நல்ல பாத்திரத்தையை கொடுக்கும், நல்ல சரித்திரத்தை கொடுக்கும். அந்த சரித்திரத்தை கொண்டு, நல்ல ஆச்சரணத்தை கொண்டு நாம் நல்ல தனத்தை சம்பாதிக்கலாம். தனத்தை சம்பாதிச்சு தர்மத்தை கடைபிடிக்கலாம். அந்த தர்மமே எல்லா யசஸையும் எல்லா மங்களத்தையும் நமக்கு கொடுக்கும். ஆக வாழ்விலே வினயம் முக்கியம். இது இந்த பாசுரத்திலே காண்பிக்கப்பட்ட முதல் மங்களம். இதற்கு மேலே தோழிமார்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு குதூகலமாக இருந்து கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் என்றெல்லாம் சொல்லி நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள், நாங்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி எதற்காக போகிறோம் என்பதையும் ஆண்டாள் கூறுகிறாள். நாம் மாயனை பாடப் போகலாம், மாற்றானை மாற்றழிக்க வல்லானை பாடப் போகலாம் என்று சொல்லுகிறாள். இதுவும் மிகவும் மங்களமான விஷயம். மாற்றானை மாற்றழிக்க வல்லான் என்றால் சத்ருக்களுடைய சத்ருத்துவத்தை போக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனை பாடலாம் என்று அர்த்தம். இது வசந்ததொரு விஷயம். எப்பொழுதும் நாம் எதையும் வெறுக்க கூடாது. எம்பெருமான் எல்லாவற்றுக்கும்
அனுகூலமானவன் என்று தானே சொல்லுகிறான். சர்வபூத சுகிருத்து அப்படின்னே அவனுக்கு பெயர். அப்படி இருக்கும் பொழுது யாரிடத்திலேயாவது ஏதாவது தப்பிருந்தால் அந்த தப்பை மட்டும் அவன் போக்குவான். யாரேனும் ஒருவன் தன்னை எம்பெருமானுக்கு சத்ருவாக கருதி கொண்டிருந்தானால் அந்த சத்ருவை அழிப்பதை காட்டிலும் அவன் மனதிலே இருக்கக்கூடிய சத்ருத்துவத்தை எம்பெருமான் நீக்க முயல்வான். அதனால்தான் ராவணனை கூட இன்று போய் நாளை வா என்று கூறினான் எம்பெருமான். இப்பேற்பட்ட சகிப்புத்தன்மையும் நியாயத்தை கடைபிடிக்கிற புத்தியும் நமக்கு எல்லா மங்களத்தையும் தரும். அப்பேற்பட்ட நியாயத்தை பின்பற்றக்கூடிய மங்களமும் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த வசந்த பாசுரத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கு வினயம், அதே சமயத்திலே நியாயம் செய்யக்கூடிய புத்தி எல்லாம் பிறக்கும். அதனால் பல மங்களங்கள் வந்து சேரும். மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம்.